Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல geography and environment topics in news last week பார்க்க போறோம். ஓகேங்களா? So நம்ம last 2 weeksல வீடியோ வந்து இந்த திவாலி இந்த ரீசன்ஸ்ல நம்ம கொடுக்க முடியாம இருந்துச்சு. ஸோ அந்த வீக்ஸ்ல கூட இருந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கூட நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தட் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் கரெக்டாக அந்தந்த வீக்ல அங்கங்கே கவர் ஆகுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ this video covers very important topics. So list of topics பாத்தீங்கன்னா Amazon Rainforest, National Biodiversity Authority, Lachapura Wildlife Sanctuary, Coral Larva Cryo Bank, Sir Creek. இந்த 5 டாபிக்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first Amazon Rainforest. So Amazon Rainforest ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அதனால இங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்ல ட்ரீயோட சைஸ் வந்து எப்படி இம்பாக்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வி ஷுட் பி நோயிங் அபவுட் திஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து வி ஆல் நோ லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ எவ்வளோ கண்ட்ரீஸ்ல இட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் 9 countries, 6 million square kilometers. அண்ட் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ஸ்ப்ரெட் இருக்கிற அந்த கண்ட்ரீஸ் 9 countries வந்து பிரேசில், பெரு, கொலம்பியா, வெனிசுலா, ஈக்வடார், பொலிவியா, குயானா, சுரினேம், பிரெஞ்சு குயானா. ஓகேங்களா? ஸோ திஸ் திங்ஸ் அண்ட் 28 degrees நார்த் அண்ட் 28 degrees சவுத் ஆஃப் ஈக்வேட்டர் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ஸோ கிரேட்டர் தேன் 200 centimeter ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து நம்ம அங்கே நோட்டீஸ் பண்ணுறோம். அண்ட் அங்கே பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா குயானா ஹைலாண்ட்ஸ், ஆண்டிஸ் இன் த வெஸ்ட், Brazilian Central Plateau in the south, Atlantic Ocean in the east. So north, east, west, south boundaries வந்து Guiana Highlands, okay, east ல Atlantic Ocean, west ல Andes, south ல Brazilian Central Plateau இருக்கு. ஓகேங்களா? And Amazon Basin ல தான் 40% of Brazil area வந்து லொகேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். ஓகேங்களா? அண்ட் நிறைய கார்பன் கலெக்டிங் திங் வந்து கார்பன் சிங்கா வந்து இது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 150 to 200 billion tons ஆஃப் கார்பன் வந்து இதுதான் அப்சர்வ் பண்ணி அந்த கார்பன் சிங்கா இது வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இட் இஸ் ப்ரொடியூசிங் அரௌண்ட் 20% ஆஃப் குளோபல் ஆக்சிஜன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட், மெடிசன். அங்க வந்து 400 to 500 ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் சப்போர்ட் பண்றதுல இட்ஸ் பிளேயிங் எ கீ ரோல். அண்ட் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்ல அந்த இதுல தட் வாட்டர் அண்ட் இதுல யூ நோ அபவுட் தட் சைக்கிள்ஸ்ல நீங்க நல்லா படிப்பீங்க இல்லைங்க. அந்த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்ல திஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் எ லாட் அண்ட் திஸ் இஸ் பிளேயிங் எ கீ ரோல் பை ரிலீசிங் 20 billion tons ஆஃப் வாட்டர் பர் டே இன்டு அட்மாஸ்பியர். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். நெக்ஸ்ட் நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி. இந்த மாதிரி அத்தாரிட்டின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஏன் நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு வில் பி சீயிங் இது வந்து ₹82 lakh வந்து ரெட் சாண்டஸ் கன்சர்வேஷன் ஆந்திர பிரதேஷ்ல ரெட் சாண்டஸ் கன்சர்வேஷனுக்காக சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் தட் அத்தாரிட்டி. இந்த மாதிரி அத்தாரிட்டி பார்க்கும்போது அது ஸ்டாச்சுட்டரி பாடியா கிடையாதா? ஒருவேளை ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொன்னா எந்த ஆக்டுக்கு கீழே இது நம்ம கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் இப்படிதான் நம்ம படிக்கணும். கரெக்டா? ஸோ ஸ்டாச்சுட்டரி பாடி தான். எந்த ஆக்டுக்கு கீழே? பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002க்கு கீழே. ஓகே, ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு? சென்னை, தமிழ்நாடு. ஸோ எதுக்காக அந்த பாடி கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் சொன்னா திஸ் இஸ் அ ரெகுலேட்டரி பாடி, ஃபெசிலிட்டேட்டிவ் பாடி அண்ட் ஆல்சோ அட்வைசரி பாடி ஆன் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் யூஸ் அண்ட் ஈக்விட்டபிள் பெனிஃபிட் ஷேரிங். ஸோ பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்கு சஸ்டைனபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அட்வைசஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ப்ராக்டிசஸ் போயிட்டு இருக்குன்னா அது ரெகுலேட் பண்றதுக்கு திஸ் பாடி வில் பி ஃப்ரெண்ட். அண்ட் அதுக்காக என்னென்ன ஃபெசிலிட்டேஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு கூட திஸ் பாடி வில் பிளே அ கீ ரோல். ஓகே, ஸோ UN கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டியில நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்னு நம்ம ஃபுல்ஃபில் பண்றதுல திஸ் பாடி வில் பி ஹெல்பிங் அஸ். ஓகே, அண்ட் அதுக்கு அசோசியேட்டடா ஸ்டேட் லெவல்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் ஹேவிங் ஸ்டேட் பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ் அண்ட் லோக்கல் லெவல் பாடிஸ்ல கன்சர்வேஷனுக்காக வி ஆர் ஹேவிங்
பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் கமிட்டிஸ். ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பர்ட் பயோடைவர்சிட்டி எக்ஸ்பர்ட் வந்து சேர்பர்சனாக இருப்பாங்க. அது போக 10 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் சீனியர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருப்பாங்க. அது போக இந்த பயோடைவர்சிட்டி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ பாலிசி அட்வைசஸில் ரெகுலேஷன் ஆஃப் ஆக்சஸில் யாராவது நம்மளோட ட்ரெடிஷ்னல் இது வந்து இஃப் தே ஆர் யூனோ ட்ரைங் டு கெட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது திங் மேலே தே ஆர் கோயிங் டு யூனோ ட்ரைங் டு கெட் சம் பேட்டன்ட் ரைட்ஸ். ஸோ அப்போ நம்ம அப்போஸ் பண்ணணும்ல, இட்ஸ் அவர்ஸ்ன்னு சொல்லி, ஏன்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் இதுன்னு சொல்லி அதில் எல்லாம் தெல் பி வெரி ஆக்டிவ். ஸோ opposes IPRs outside India on illegally obtained biological resources or traditional knowledge. நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜ்ல அவங்க ஏதாவது இல்லீகலாக அப்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் நம்ம அதை அப்போஸ் பண்ணுறதுல திஸ் பாடி வில் பி பிளேயிங் எ கீ ரோல். ஓகே, நெக்ஸ்ட் லட்சபுரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதே நியூஸ்ல இருந்ததுன்னா ஜிப்சம் மைனிங் யூனிட்ஸ்னு க்ளோஸ் பண்ண சொல்லி அட்மின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. இந்த லட்சபுரா வைல்ட் லைஃப் சாங்சுரியில அந்த லிமிட்ஸ்ல இருக்கிற ஜிப்சம் மைனிங் யூனிட்ஸ்னு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு? ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேங்களா? அண்ட் ரிவர் நார்த்தன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஜேலம். ஓகேங்களா? ஸோ வெஸ்ட்ல சீஸ்ஃபயர் லைன் இருக்கு, ஈஸ்ட்ல மேக்னா அண்ட் லிம்பர் ஃபாரஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல வந்து ரொம்ப ஃபிளாக்ஷிப் ஸ்பீசஸா நம்ம என்ன பார்க்குறோம்னா மார்கோட். ஸோ ஐயூசிஎன் இது வந்து என்டேஞ்சர்ட் வைல்டு கோட். ஓகேங்களா? அண்ட் ஹங்குல் காஷ்மீர் ஸ்டாக் விச் இஸ் காஷ்மீர் ஸ்டாக் இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். நெக்ஸ்ட் அது இல்லாமல் பேர்ட்ஸில் பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ட்ராகோபன் விச் இஸ் வல்னரபிள், ஹிமாலயன் மோனல், ஸோ சுக்கர் பட்ரிச் அது வந்து, அண்ட் ஆல்சோ இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா அண்ட் கீ பயோடைவர்சிட்டி ஏரியாவா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. ஸோ கானிஃபரஸ் ஃபாரஸ்ட் இருக்கு, சில்வர் ஃபர் உட்லேண்ட் இருக்கு, ஸோ மெடோஸ் இருக்கு. ஸோ யூ ஜஸ்ட் நோ வாட் அண்ட் ஆல் இஸ் தேர் அண்ட் த இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோரல் லார்வா கிரையோ பேங்க். இது வந்து பிலிப்பைன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் கோரல் லார்வா கிரையோ பேங்க்னு ஹோஸ்ட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தான் நியூஸ்ல இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் திஸ் கிரையோ பேங்க் இஸ் ஆல் அபவுட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறாங்கன்னா பிலிப்பைன்ஸ், தைவான், இந்தோனேஷியா, மலேசியா அண்ட் தைலாண்ட். ஸோ இதுல தட் இஸ் கோரல் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த கோரல் ட்ரையாங்கிள் இருக்கிற அந்த கோரல் கிரையோ பேங்க்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் இன்டிகிரேட் பண்ணி அந்த ரீசர்ச் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் லிங்க் பண்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த கோரல் ட்ரையாங்கிள் அக்ராஸா இருக்கிற அந்த கோரல் கிரையோ பேங்க்ஸ்ல ஃபுல்லா நம்ம லிங்க் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி அந்த கோரல் லார்வான்னு ப்ரிசர்வ் பண்ணணும். இப்போ கோரல்ஸ் வந்து தேர் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டா? அமேசான் ஆஃப் த சீ மாதிரி கூட நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தேர் சச் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ கோரல் ப்ளீச்சிங், ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன்னால அந்த கோரல்ஸ்க்கு ரொம்ப த்ரெட் வந்து ஜாஸ்தி ஆயிருக்கு, கரெக்டா? அந்த த்ரெட் வந்து நம்ம கோரல்ஸ்னு ப்ரிசர்வ் பண்ணணும். அந்த கோரல்ஸ்னு ப்ரிசர்வ் பண்றதுக்காக இந்த கோரல் லார்வா கிரையோ பேங்க்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஸோ வாட் ஆர் தே டூயிங்? ஃப்ரீ ஸ்விம்மிங் கோரல் சீட்ஸ் இருக்கும்ல, அதுதான் கோரல் லார்வா சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள கிரையோ ப்ரிசர்வேஷன், தட் இஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர்ஸ்ல அவங்கள ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த டேமேஜ் வந்து தேர் ப்ரொடெக்டிங். ஸோ அந்த டெக்னிக் பேரு விட்ரிஃபிகேஷன். ஸோ ரேபிட் ஃப்ரீசிங் ஆஃப் கோரல் லார்வா அண்ட் தேர் யூசிங் லிக்விட் நைட்ரோஜன் ஹியர். ஓகேங்களா? எதுக்காக? டு ப்ரிவென்ட் ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ தட் லாங் டேர்மா நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியுமான்னு சொல்லி. யார் இது பண்றாங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் தி பிலிப்பைன்ஸ் மெரைன் சயின்ஸ் இன்ஸ்டிடியூட். கோரல் லைக் கோரல் ட்ரையாங்கிள்னு அமேசான் ஆஃப் த சீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரிச் பயோடைவர்சிட்டி வில் பி தேர். ஸோ 5.7 to 10 million ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இண்டோ பசிபிக்ல அது கவர் ஆயிருக்கு. இந்தோனேஷியா, மலேசியா, பப்புவா நியூ கினியா, பிலிப்பைன்ஸ், சொலமன் ஐலாண்ட்ஸ், டைமோர் லெஸ்தே இதெல்லாம் இருக்கு. ஸோ 75% ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் கோரல் ஸ்பீசஸ் வந்து இங்கே தான் இருக்கு. 1/3 ஆஃப் குளோபல் ரீஃப் ஃபிஷ் ஸ்பீசஸ் கூட இங்கே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ
கோரல்ஸ் சொல்லும்போது பிளான்ஸ் கிடையாதது, மெரைன் அனிமல்ஸ். அண்ட் அதுக்கு பாலிப் இருக்கும் அண்ட் தெல் பி லிவிங் இன் காலனிஸ். அண்ட் அவங்களுக்கு எங்க மேம் போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்கும், அவங்களுக்கு ஃபுட் எங்கன்னு அவங்க டிரைவ் பண்ணுவாங்கன்னா தெல் பி டிரைவிங் இட் ஃப்ரம் ஜூசாங்க்தலே ஆல்கே. அவங்க ஜூசாங்க்தலே ஆல்கேக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவு தட் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் வில் பி தேர். ஜூசாங்க்தலே ஆல்கேக்கு இவங்க ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு இவங்க போட்டோசிந்தசிஸ்னால டிரைவ் பண்ணிருக்கிற நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மெரைன் பயோடைவர்சிட்டி கோஸ்டல் ஏரியாஸ்ல இட் இஸ் பிளேயிங் அ வெரி கீ ரோல். அதுக்கப்புறம் சர் க்ரீக் எதுக்காக நியூஸ்ல இருந்தது? இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாகிஸ்தானை வார்ன் பண்ணியிருக்காங்க, சர் க்ரீக்ல எந்த மிஸ்அட்வென்ச்சரும் நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ வேர் இட் இஸ், இந்த குஜராத் கிட்ட கட்ச், இந்தியால இருக்கிற கட்ச், பாகிஸ்தான்ல இருக்கிற சிந்துன்னு செப்பரேட் பண்ற ஒரு டைடல் ஈஸ்டரி, 96 kilometers டைடல் ஈஸ்டரி. ஸோ இட்ஸ் லைக் இன் ரன் ஆஃப் கட்ச், குஜராத். ஸோ இந்தியாஸ் கட்ச், தட் இஸ் குஜராத்ல இருக்கிற அந்த கட்ச், இந்தியாஸ் கட்ச் அண்ட் சிந்த் ஆஃப் பாகிஸ்தான் செப்பரேட் பண்ற ஒரு டைடல் ஈஸ்டரி. அண்ட் தட் இஸ் ஓப்பன் இன் டு அரேபியன் சி. ஸோ சர் க்ரீக் சொல்லி பிரிட்டிஷ் அஃபிஷியல் இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் இந்த பேர் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி பேன்கங்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட் இஸ் லைக் இண்டஸ் டெல்டா வெட்லேண்ட், ஃபிளெமிங்கோஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் இதுல இட்ஸ் லைக் அ இம்பார்ட்டன்ட் ஹேபிடேட் ஆஃப் தெம். ஸோ மேரிடைம் பவுண்டரி இன்டர்பிரிட்டேஷன்ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது ஒரு டிஸ்பியூட்டட் ரீஜியனாவே இருந்தது. ஸோ தெர் வாஸ் அன் பாகிஸ்தான்ஸ் கிளைம், இந்தியாஸ் கிளைம், யூ நோ ஹவு த டிஸ்பியூட் ஹேப்பன்ஸ் இல்லையா? ஸோ பாகிஸ்தான் சர் க்ரீக் ரீஜியன் கம்ப்ளீட்லி நான் நேவிகபிள் சொல்றாங்க. இந்தியா சொல்றாங்க அது ஹை டைட்ஸ் வரும்போது நேவிகபிள் தான், ஃபிஷ் ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. இங்க என்ன ஆகும் தெரியுமாங்க, இந்த மாதிரி டிஸ்பியூட்டட் மேரிடைம் ரீஜியன்ஸ்ல ஃபிஷர்மேன்ஸ் வில் பி மோஸ்ட் எஃபெக்டட். ஏன்னா யாரோட இதன்னு சொல்லி ஒரு கிளாரிட்டியே இருக்காதா, போத் வில் பி கிளைமிங். ஸோ அந்த கிளாரிட்டி இல்லாதனால அங்க போற அந்த ஃபிஷர்மேன்ஸ்னு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப எஃபெக்ட் ஆகுறது என்னன்னா அவங்க தான், யாருன்னா அவங்க தான். ஸோ அங்க கீழே பினீத் ஆயில் அண்ட் கேஸ் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் லைக் நியர் இந்தியா பாகிஸ்தான் 1965 வார் ஜோன். அண்ட் இது இட் இஸ் லைக் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃபிஷிங் கிரவுண்டா சொல்றோம். ஆனா அன்கிளியர் பார்டர்ஸ்னால ஃப்ரீக்வெண்டா என்ன ஆயிட்டு இருக்கு, ஃபிஷர்மேன் அரெஸ்ட் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் எக்கானமிக் ஜோன், கான்டினென்டல் ஷெல்ஃப் டீலிமிட்டேஷன், இது எல்லாமே அங்க ஒரு கன்சர்னா தான் போயிட்டு இருக்கு, கிளாரிட்டி இல்லாம அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏரியாவா இருந்துட்டு. ஓகே, ஸோ லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டா இது இண்டோ பாகிஸ்தான் டிஸ்பியூட்ஸ்ல இருக்கு. டெக்னிக்கல் டாக்ஸ் வச்சு இது நம்ம ரிசால்வ் பண்ணா திஸ் கோயிங் டு ஹெல்ப் எ லாட். ஓகே, இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஃபார் டுடே. ஸோ லட்சபுரா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எப்படி இருக்கு, ரிவர் சேலம்க்கு அது நார்த்தன் பேங்கா இருக்கா, எப்படி இருக்கு, அண்ட் வாட் இஸ் தி அதர் திங், சர் க்ரீக் எங்க இருக்கு, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு எப்படி அது டிஸ்பியூட், அது டைடல் ஈஸ்டரியா கிடையாதா. Okay, all these things you should be knowing. And also you should be knowing about many things like what is this estuary na enna, National Biodiversity Authority and சொல்லும்போது அவங்க ஸ்டாச்சுட்டரி பாடியா கிடையாதா, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷனுக்காக எப்படி கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஸ்டேட் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, லோக்கல் லெவல்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, வாட் ஆர் தோஸ் போர்ட்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியாஸை நம்ம என்ன சொல்லலாம், ஆல் திஸ் திங்ஸ் you should be knowing. So coralsனா என்ன, அந்த கோரல் லார்வான்னு எதுக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம், அந்த கிரையோ ப்ரிசர்வேஷன்ல அந்த விட்ரிஃபிகேஷன் டெக்னிக் என்ன, அதுல லிக்விட் நைட்ரோஜன் எதுக்காக யூஸ் பண்றாங்க, நம்ம அந்த கோரல்ஸ் ப்ரிசர்வ் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கும், எப்படி மெரைன் பயோடைவர்சிட்டிக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே, ஆல் திஸ் திங்ஸ் you should be knowing. Okay, so please make best use of this initiative. Thank you, have a nice day, all the very best.